அண்ணன் எந்த ஊரு? இதே ஊர் தான். பார்த்ததே கிடையாது. இனிமே அடிக்கடி பாப்பீங்க. பாத்துட்டா போகுது. நம்ம பேர் என்ன? சூப்பர் சூப்பராய். கேள்விப்பட்டிருக்கேன். என்னங்க? நான் எப்பயும் சீட்டு குடிக்க மாட்டேங்க, எப்பயும் ஒரு வாட்டி தான். அப்புறம் ஐயோ, வாட்ச் எடுத்துட்டு போறாருங்க. எந்த வாட்ச்? நீங்க கொடுத்தீங்களே அந்த வாட்ச் தான். நான் உங்க வீட்டுல கொடுத்தேன். உங்களுக்காக தான் வாட்சுங்க வச்சேன். அந்த ஆள் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. யோ, வாட்ச் வேணா நீயே போய் வாங்கியா. மரியாதை குறையுது. ஏப்பா சூப்பர். என்னங்க? வாட்ச். ஆமா வாட்ச். அலர் அடிக்குமே. அடிக்கடி 1000 ரூபாய் விலை. இருக்க கட்டி கொடுங்க. ஐயோ, அதாங்க முடியாது. என்னங்க தகராறு பண்றீங்க? என்னங்க நீங்க தான் சண்டை கூப்பிடுறீங்க? சண்டை ஃபைட். எனக்கு ஃபைட் பண்ண போறேன். நம்ம திறமைய பாருங்க. தூள் பண்ண போறேன். தூள். பரவாயில்ல, சூப்பர் தான். இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாயை திறக்காத. ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாதே. இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார பையன் என் தலையில மண்ணாறு போட்டுட்டான் போ. என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லைங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு. நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன். பார்சல் பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா? மாஸ்டர், என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ லட்ட போடு. குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில், ஆஃப் ஆயில். அப்படியா? 2 புல்லு
2 ஆப், ஒரு குவார்டர். இந்த சட்ட துணி எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. நாங்க எடுத்தெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000த்துல கொண்டு வந்து நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே எங்க வேலை. நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். அண்ணாச்சி, நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துடுறேன். டேய் போயிட்டு வாடா. தம்பியை நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்ணா, பார்சல் எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள்ல இருக்கிறேன். வா வா, சுருக்கா வா. அண்ணாச்சி. வாங்க வாங்க மாஸ்டர். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அண்ணாச்சே, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருங்களேன். சரி 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 அண்ணா. நான் கொடுத்துறேன். அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க. எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1 2 குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா? தம்பி வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்காரு. உட்காருங்க தம்பி, உட்காரு. தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000ல இருந்தா குறைச்சிட போறேன்? மாஸ்டர் தம்பி, 1000 எப்படி எடுத்துக்கிட்டு போவ தம்பி? வேணும்னா என் ஹோட்டல் போயிட்டு அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துன்னு போயிடுறேன். கிண்டலா? நட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா, லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு. துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வித்து துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தாங்க லட்டு. டேய், துட்டுக்கு லட்டா லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டை வாங்கிக்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க 2 பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். என்னதானே தேடுறீங்க? இந்த பாருங்க, சொல்றது கேளுங்க. இப்படி பேசாம போறதுனால உண்மையை மறைக்க முடியாது. நான் உண்மையை சொல்றேன். நான் உன்னதான் தேடி வந்தேன். அடிக்கடி உன்னை தேடி வர்றதுனால என்னை பைத்தியக்காரன் டீட்டியா? இந்த பாரு, உன்னை விட்டு இந்த ஊர்ல எனக்கு வேற பொண்ணை கிடைக்காதா? நான் பேசி பேசாம போறியா? நீங்க என்னதான் என்ன மிரட்டி கேட்டாலும் எங்க அப்பனாத்த சொல்ற மாப்பிளைக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன். தயவு செஞ்சு பின்னாடி சுத்தாதீங்க. ஏன்னா நான் ஒருத்தர் வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. இந்த பாரு, இதுக்கு மேல உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை கெடுத்தே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நான் கெட்டவ கிடையாது. எதுக்கு நாளை காலையில கடைசியா ஒருத்தர் ஆத்மரமா வருவேன்? நல்லது கெட்டதோ நீ முடிவு பண்ணிக்க.